வணக்கம். பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தெருவோர வியாபாரிகளுக்கு. தெருவோர வியாபாரினா சாலையோர வியாபாரிகளுக்கு. சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பழம் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, அதுக்கப்புறம் டிஃபன் சென்டர் மாதிரி தயார் பண்ணி ஒரு தள்ளு வண்டியில் டிஃபன் வியாபாரம் பண்ணுறவங்க, மாதிரி தோசை மாவு, இட்லி மாவெல்லாம் வீட்டில் அரைச்சி அதை வீட்டு வாசல்லே வச்சுன்னு வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் முனைவோருக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட்டில் கடன் தராங்க. இது பிரதம மந்திரியினுடைய ஸ்கீம். இது ஸ்வநிதி அப்படின்னு பேர். நம்ம பாரத பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காரு. இது மொதல் இன்ஸ்டால்மெண்ட்டு 15,000 தருவாங்க. அதை நல்லபடியாக நீங்கள் கட்டிட்டீங்கன்னா திருப்பி வாங்கலாம். அதுக்கு 7% வட்டியில் மானியமாக தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 100 ரூபாய் வட்டி வந்தது அப்படின்னாக்க அதில் 7 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே வர வச்சுருவாங்க. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு அந்த 15,000 கட்டிட்டிங்கன்னா அடுத்தது 25,000 கிடைக்கும். அந்த 25,000 கட்டிட்டிங்கன்னா அடுத்தது 50,000 வரைக்கும் கிடைக்கும். இதுக்கு வட்டி விகிதம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.90 அல்லது 10% அதான் வட்டி. ஒரு வட்டிக்கும் குறைச்சல் தான். ஒரு வட்டி அப்படின்னாக்கா நீங்கள் 12%, அதை விட கம்மி தான். இதில் எப்படி இது அணுகுமுறை, அது தவிர இன்னொன்று என்ன ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் வியாபாரம் பண்ண ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 10%, அதாவது ஒரு வருஷத்துக்கு 1,200 ரூபாய் உங்களுக்கு கேஷ் பேக்காகவே தராங்க. அதுக்காக உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வெண்டிங் சர்டிஃபிகேட், ஒரு சர்டிஃபிகேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, எத்தனை காலமாக பண்ணிடுறீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை தான் அதை சர்டிஃபிகேட் ஆஃப் வெண்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சரியாக எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. எந்த வங்கியில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த வங்கியை நீங்கள் அணுகலாம். இது தனியார் வங்கியிலையும் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் பேங்க்லேயும், நேஷனலைஸ் பேங்க், ஷெட்யூல்டு பேங்க்லேயும் கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் வெண்டிங் நீங்களாகவே செல்ஃப் சர்டிஃபிகேட்டாக ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். என்ன வியாபாரம் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸு, உங்களுடைய சேவிங்ஸ் பாஸ்புக், சேமிப்பு கணக்கினுடைய பாஸ் புஸ்தகம், அதோட உங்கள் அக்கௌண்ட்டு ஒரு ஃபோன் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும். யூபிஐ ஐடின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அங்கே சமர்ப்பிக்கணும். இது எதுக்கு சார் அப்படின்னா, இந்த மானியம் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அக்கௌண்ட்லேயே வரவாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும், ஆதார் கார்டு எடுத்துக்கணும். ஆதார் அதுக்கப்புறம் இந்த லோக்கலில் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஃபார் எக்ஸாம்பிள் கிராமமாக இருந்ததுன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி இல்லை இது ஒரு முனிசிபாலிட்டி அப்படின்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி நான் இந்த இடத்துல தொழில் தொடங்குறேன், இன்னார் பண்ணுறாங்க, இவங்க பேர் என்ன, இது என்ன, இத்தனை வருஷமாக பண்ணுறாங்க, இந்த இடத்துல பண்ணுறாங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அது நார்மலாக கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் அதுக்கு பேர் LOR அப்படின்னு பேர், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அதை ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. சிபாரிசு கடிதம் தமிழில் சொன்னால். ஸோ இது நாளையும் நீங்கள் எடுத்துட்டு ஒரு வங்கிக்கு, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியோ தனியார் வங்கியோ ஏதோ ஒரு வங்கிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க இந்த லோனுக்கான பேப்பரை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு லோனை உடனே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு திறமைக்கேற்ப எத்தனை மாதத்தில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வட்டி மானியமாகவே 7% மத்திய அரசாங்கம் தருது. எப்படின்னா 100 ரூபாய் வட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்தது அப்படின்னா 7 ரூபாயை தள்ளுபடி பண்ணுறாங்க. 7% வட்டி மானியம். அதை கையில் தர மாட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக வரவு வைக்கப்படும். உங்களுக்கு SMS வந்துடும். இது நேராக போய் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை, நேராக போக முடியாது சார் அப்படின்னாக்க நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாகவும் போகலாம். பிரைம் மினிஸ்டர் சிவா நிதி அப்படின்னு இருக்குது. PM, P கேபிட்டல், M கேபிட்டல், SIVA, N கேபிட்டல், அப்புறம் IDHI அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர். அப்படி ஸ்வநிதி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் உள்ளே போனீங்கன்னா அப்லோடு டாக்குமெண்ட்ஸ்னு கேட்கும். அதில் நீங்கள் இந்த ஸ்கேன்டு காப்பி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சமீபத்தில், அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வங்கி எதுன்னு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வங்கியில் இந்த அப்ளிகேஷன் போய்டும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வங்கியிலேருந்து அழைப்பு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரவாயிடும். இது உபயோகப்படுத்திங்க. நல்ல ஸ்கீம் இது. இதுக்கு சப்சிடி இருக்குது.
அந்த வட்டி சலுகை வந்து வட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.90லேருந்து 3.50 வரைக்கும் உங்களுக்கு வட்டி சலுகையே கிடைக்கும். நான் அந்த 7%ன்னு சொன்னால வரையும் அதில் வட்டியில் சொன்னாதானே உங்களுக்கு புரியும். 2.9 அல்லது 3.5% வரைக்கும் வட்டியிலேயே சலுகை கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு 3.5% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா கந்து வட்டிக்கு தான் வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பைய மாட்டின்னு வந்து ஒரு கடையிலையும் நீங்கள் என்ன கடை வாங்கினீங்களோ அதுக்கு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 வாங்கினீங்கன்னா கடன் வாங்குற அன்றைக்கி 1000 தரமாட்டாங்க. அதில் அந்த மாதம் வட்டி ஒரு 100 150 பிடிச்சிட்டு மிச்சம் 850 தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற நீங்கள் அந்த வெயிலில் இருந்து அந்த சம்பாதிக்கிற மார்ஜின் வந்து பாதி வந்து அந்த கந்து வட்டிக்கே போயிடும். அது மாதிரி நீங்கள் வெளியில் கடன் வாங்காமல் இந்த வங்கி அணுகி வாங்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். வணக்கம்.